இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கைவிடாமல் நல்லா ஒரே மாதிரி வருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் செவந்துக்கும், நல்லா இருக்காது. ஒரே போல் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா செவந்தது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசம் வர அளவுக்கு வருங்க போதும். இப்போ ஓரளவு தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவு செவந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனை வச்சு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அதே 1 டம்ளர் கடலைப்பருப்பு. இப்போ அதையும் ஒரே ஈவனாக வறுத்துக்கோங்க, கைவிடாமல்